தீபு தான் அந்த நகையை ஃபைனலாக எடுத்தாங்க அப்படின்றத வந்துட்டு ஐலி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நகையெல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டதா எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் எங்கே போச்சு, அதாவது அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு எடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டனால எப்படி அந்த நகையெல்லாம் கண்டுபிடிக்குதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ நகை கடையிலலாம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ சிவாவுக்கு ஒரு நகை கடையிலேருந்து கால் வருது. தீபுவோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த நகை கடையில் போயிட்டு நகையெல்லாம் அடமானம் வச்சுது. அப்போ வந்துட்டு இது மாதிரி நகை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே வந்துட்டு சிவாவும் ஐலியும் வந்துட்டு அங்கே போய் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோட வண்டியில் எஸ்கேப் பார்க்குறான். ஐலியும் சிவாவும் வேகமாக வண்டியில் பின்தொடர்ந்து போகிறாங்க. ஒரு குடோன் மாதிரி ஏரியாக்குள்ளே போய் அவங்க மறைஞ்சிக்கிறாங்க. அவங்கள அப்புறமா ஒரே விடாப்பிடியாக பிடிச்சி சிவாவும் ஐலியும் சரியான அடி அடிச்சு, எவ்வளோ தைரியம் தான் எங்கள் வீட்டு நகையை எடுப்புன்னு சொல்லிட்டு ஐலி செம்மையாக அடின்னு அடித்து அந்த நகையை கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு இங்கே கல்யாணம் நிறுத்தப்போ தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. சித்தி நான் வந்துட்டேன் அப்படின்னு ஐலி ஓடி வராங்க பேக் எடுத்துக்கிட்டு. அப்பாடான்ற மாதிரி அவங்க சித்தி ஒரு பக்கம் திருப்தி ஆகுறாங்க. இப்போயே என்ன நடக்க போகுது, ஐலி தான் அந்த நகையெல்லாம் ஒழிக்க வச்சுட்டு இப்போது வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஐலியும் அமைதியாக நிற்க போகிறாங்க தன்னோட அத்தை பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக. எப்படியும் இதுதான் ஸ்டோரியாக இருக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.